ஐயா சொல்லுங்க. ஓகே, இப்ப எனக்கு கால் வரப்போ வீடியோ டிஸ்டர்ப் ஆகுதா? ஆமாங்கய்யா, வீடியோ ஆஃப் ஆயிடுதுங்கய்யா. அப்ப வீடியோ ஆஃப் ஆகுது, பட் ஆடியோ இட்ஸ் கிளியரா தான். ஆடியோ கிளியரா தான் இருக்கு. அது ஓகே ஐயா. ரைட். அப்ப கொஞ்சம் ஷார்ட் டைம் மட்டும். ரைட். ஓகே. ஐயா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். வணக்கம், வாழ்க வளமுடன். Welcome to our day 7 memory training program. Dear friends, நம்ம இன்னைக்கு 7வது நாள். நம்ம 40 days travelingல journeyல we are in the 7th day. I think, I hope your traveling is pleasant. It gives some pleasure to you, some inspiration, enthusiasm. ஒவ்வொருத்தரும் என்கிட்ட ஃபீட்பேக்லயோ அல்லது ஷேர் பண்றப்போ அவங்களுடைய மைண்டு, அவங்களுடைய ஒரு என்ன சொல்லலாம், சந்தோஷம், அதை கவனிக்கிறப்போ அவங்க இது வரைக்கும் நான் பண்ணாதது இப்போ ஒரு அப்சர்வேஷன், ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல எங்க போனாலும் நான் வந்து அந்த அட்டென்ஷன், லிவ் இன் த பிரசன்ட் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அவேர்னஸ் எனக்குள்ள இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது வரைக்கும் ஏனோ தானோன்னு இருப்பேன், இப்போ சம்திங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்றத ஒவ்வொருத்தரும் பேசுறதுல என்னால கவனிக்க முடியுது. ஸோ உங்கள் சார்பா எனக்கும் சந்தோஷமா இருக்கு. ஓகே, அதை கண்டினியூவேஷன் 40 டேஸும் இன்னும் நிறைய டே பை டே கிராஜுவலா ஒவ்வொரு ஸ்டெப்பா மூவ் ஃபார்வர்ட். Eventually you will attain the peak state. Memory, concentration, self development, நம்மளோட ஆட்டிடியூட்ல, கேரக்டர்ல lot of difference you're going to see yourself. Okay friends, ஒவ்வொரு நாளும் ஃபர்ஸ்ட் டாபிக் மைண்ட் அண்ட் தாட்ஸ். அதுல இன்னைக்கு பாக்குறது ஒரு யூத் அரௌண்ட் 28 years, ஒரு ஃபேக்டரியில, ஒரு கார்பரேட்ல ஹெச்ஆர் மேனேஜரா ஒர்க் பண்றாரு. அவர் பேரு அஸ்வின். அவர் காலையில எழுந்திரிச்சாரு, நல்ல ஃப்ரெஷ்ஷா, எக்ஸசைஸ் எல்லாம் ரொம்ப இன்டென்சிஃபை, நல்லா அவர் எக்ஸசைஸ் பண்றார், மெடிடேஷன் பண்றார், எல்லாம் வந்துட்டு ரொம்ப பிரிஸ்கா வெயிட்டை விட்டு ஆபீஸுக்கு கிளம்புறாரு. அவரோட பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அவங்க காம்பவுண்ட் விட்டு வெளியே வந்தாச்சு. அவங்க ஒன் ஆஃப் த நெய்பர் அவரை தடுத்து நிறுத்தி, ஹாய் அஸ்வின் அப்படின்னாரு. ஹாய் அங்கிள் அப்படின்றப்போ அவர் இவரை பார்த்த உடனே, என்ன அஸ்வின் உடம்பு சரியில்லையா அப்படின்னா. இல்லைங்களே, நான் நல்லா தானே இருக்கேன், ஐ எம் வெரி ஆக்டிவ். இல்ல இல்ல, யூ சீம்ஸ் டு பி சம் டல், ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்க, ஃபீவரா இல்ல உடம்பு சரியில்லையா அப்படின்னு எதை கேட்கிற. நோ நோ ஐ எம் ஆல் ரைட் அப்படின்னு ரொம்ப சிரிச்சுட்டு சொல்லிட்டு, ஓகே அங்கிள் எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு, பாய், ரைட் போயிட்டு வா, பார்த்துப்பா அப்படின்ற வண்டி எடுத்துட்டு கிளம்புற. ஒரு 1 kilometer டிஸ்டன்ஸ்ல இந்த அஸ்வினோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவனை ஸ்டாப் பண்றாரு. வழியில நிறுத்தி, என்ன மச்சான் உடம்பு சரியாடா அப்படின்னு. எனக்குண்டா நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப டல்லா இருக்கேன், உனக்கு ரொம்ப பாக்குறது ரொம்ப இருக்கேன், ஏன் பேச வீட்லயே ரெஸ்டட், எதுக்கு வெளியே சுத்திட்டு இருக்க இந்த டைம்ல அப்படின்ற.
டேய் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே டாடா அவன்டே சொல்லிட்டு போறேன். அவங்க ஆபீஸ் போயாச்சு. செக்யூரிட்டி இவரை பார்த்தோன்னே விஷ் பண்றார். பண்ணிட்டு ஏன் சார் உடம்பு முடியலைங்களா அப்படின்னு கேட்கிறார். அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. கண்டினியூவா இப்படி ஒவ்வொருத்தரா கேட்க அதுக்கப்புறம் அவரோட பைக்கை பார்க் பண்ணிட்டு உள்ள என்டர் ஆகும்போது ரிசப்ஷனிஸ்ட், ஹலோ சார், எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் லீவ் போட்டிருக்க மாட்டேன்னா, இதுக்காக நீங்க வந்து சொல்லணுமா? என்ன சார் இப்படி இருக்கீங்க, இவ்வளவு இந்த கண்டிஷன்ல போய் ஆபீஸ் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். லீவ் அப்ளை பண்ணிட்டு வீட்டுக்கு போயாச்சு. உண்மையிலேயே உடம்பு சரியில்லாத போயிடுச்சு. படுத்துட்டான். ஓகே, இப்பதான் யோசிக்க வேண்டிய விஷயம். நல்லா இருந்த ஒருத்தனும் அவனை நாசமாக்கிய 4 பேருன்ற மாதிரி இது வந்து பர்பஸ்ஃபுல்லா ஒரு பிளான்டு, எல்லாருமே ப்ரீ பிளான்டா இவனை என்ன இப்படி பண்ணா என்ன நடக்குது அப்படின்றத செக் பண்றதுக்காக செய்யப்பட்ட ஒரு ஆராய்ச்சி. இப்போ ஹைலி எனர்ஜெட்டிக் ஒரு யங்ஸ்டர், அவரை கண்டினியூவா 4 பேர் சேர்ந்துட்டு மாத்தி மாத்தி அவனுக்கு நம்பப்பட்டவங்க தெரிஞ்சவங்களே உனக்கு உடம்பு சரியில்லை, உனக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல 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 ஃபர்ஸ்ட் அவன் நம்பல, அதுக்கப்புறம் நம்பல, அதுக்கப்புறம் லைட்டா நம்ப ஆரம்பிச்சான், அதுக்கப்புறம் லைட்டா நம்ப ஆரம்பிச்சான், அப்புறம் மொத்தமாவே அப்படியா எனக்கு உடம்பு சரியில்லையா, சோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அவனோட மைண்ட். இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இதுல இருந்து ஹவு டு ஓவர் கம், 100 பேர் சொன்னாலும் சரி, 1000 பேர் சொன்னாலும் சரி, நான் தான், I am okay, I am all right, I know very well about myself. If you have that willpower within you, nobody will dominate. யாராலையுமே உங்களை உங்க மைண்ட டாமினேட் பண்ண முடியாது, என்டர் ஆக முடியாது. நீங்க தான் உங்க கோட்டைக்கு ராஜா. ஓகே, அப்போ இவங்களோட வீக் பவர், உங்களோட வீக்னஸ் என்ன அப்படின்றப்போ இங்கதான். சோ திஸ் ரிசர்ச் நமக்கு என்ன இல்லஸ்ட்ரேட் பண்ணுது, இஃப் யூ ஆர் வீக், அந்த சிச்சுவேஷன், the surroundings will dominate you. Okay, so think of it. நீங்களா இருங்க, தைரியமா இருங்க. அந்த மனோ தைரியம் இந்த இடத்தில் how to apply ourselves. Okay, right friends, இங்க first topic over. So இது ஒரு சின்ன ஒரு ரிசர்ச், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் டெய்லி நம்ம பார்ப்போம். ஒரு கடைசியா ஒரு 20 days வரைக்கும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வந்துடலாம். தாட்ஸ், மைண்டை பத்தி பார்க்கிறது. ஓகே, இன்னைக்கு நாம மெமரி டிப்ஸ் 4க்கு போறோம். ஆல்ரெடி 1, 2, 3 ஓவர். The first memory tip, first one, resourcefulness. ரிசோர்ஸ ரிசல்ட்டா மாத்திர எபிலிட்டி, அதை டெவலப் பண்றோம். செகண்ட் ஒன், வேல்யூ. நீங்க எதை வேல்யூ பண்றீங்களோ அதையே பெறுகிறீர்கள். தேர்ட் ஒன், பாசிட்டிவ் லிவிங். பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்றது பேச்சளவுல தான் இருக்கும். பாசிட்டிவ் லிவிங் அப்படின்றது கன்சிஸ்டன்சி. ஓகே, அது தேர்ட் ஒன். ஃபோர்த்து நீ பார்க்கலாம். பிஃபோர் தட், கான்சென்ட்ரேஷன்ல ஆல்ரெடி we have given 16 valuable tips. இதுல நிறைய பேர் ஃபாலோ பண்றீங்க அப்படின்றது
ரொம்ப சந்தோஷம். ஆனா இங்க வாங்க, கன்சிஸ்டன்சி இதுதான் முக்கியம். இன்னைக்கு ஒரு நாள் 2 நாள் அப்படின்றத பார்ட் ஆஃப் த லைஃப். இதுல எதுவும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் எல்லாம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய விஷயம் எதுவும் கிடையாது. ஒரு தண்ணி குடிக்கிறது கஷ்டமா? இல்ல ஒரு மூச்சு வாங்குறது கஷ்டமா? இல்ல இதுல என்னதான் இருக்கு? வேணா அந்த சிட்டப்ஸ் இதெல்லாம் ஒரு லிமிட் பண்ணிக்கலாம். ஒரு ரொம்ப இது பண்ணி தேவையில்ல. அது தேவையானவங்க போட்டுக்கலாம். ஓகே. ஒரு ரிவர்ஸ் கவுண்ட் பண்றதோ, ஒரு ஆப்ஜெக்ட ஃபோக்கஸ் பண்றதோ, இதெல்லாம் ஒரு இது கிடையாது. உங்கள சுத்தி என்ன இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு கவனம். சோ அப்போ நம்ம மைண்ட் பாஸ்டுக்கோ ஃபியூச்சருக்கோ போகாத பிரசன்ட்ல இருக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. சோ அந்த பிரசன்ட் மொமெண்ட்ல நம்ம வாழ்ற வாழ்க்கை, வாழ்ற நாள் ரொம்ப 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 கம்மி. அதை அதிகப்படுத்துறது தாங்க இதோட நோக்கமே. சோ மோஸ்ட் ஆஃப் த டைம் worried about the past, anxiety about the future. So no present moment. அதை மாத்துறதுக்கு பிராக்டிஸ் பண்றது இது 16 உங்களால எத்தனை அப்ளை பண்ண முடியுமோ அதை கீப் ஆன் டூயிங். நீங்க கிளாஸ் வந்தோடனே ஃபர்ஸ்ட் நான் எஸ் ஆல் ஆஃப் யூ சிட் ஸ்ட்ரைட், டேக் யுவர் டீப் பிரீத், ஓகே ஸ்லோலி எக்ஸேல், இப்படி நான் சொல்லிட்டே இருக்கலாம். ஸோ இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் யுவர் டைம். நான் இதை 1 hour அப்படின்றது அந்த 1 hour ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் எவ்ரி செகண்ட் வி ஹாவ் டு யூட்டிலைஸ் அப்படி பண்ணணும் அப்படின்றதுக்காக அது யூ யுவர் செல்ஃப் கமிட்டட். எப்படி ஒரு இன் டைமுக்கு இங்க வரணும், 5 o'clock we have to arrive. அந்த எண்ணம் உங்களுக்கு எப்போ வருதோ த சேம் அது வர்றதுக்கு முன்ன நல்ல ஒரு பிரீத் எடுத்துடலாமே. தண்ணி முதல்ல குடிச்சிடலாம், இல்ல பக்கத்துல வச்சுக்கலாம். இப்படி உங்களை நீங்கள் ப்ரோக்ராம் பண்றதுக்கு திஸ் இஸ் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், மெமரி டிப்ஸ்ல 4th டெக்னிக், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டெக்னிக், வின்னர்ஸ் வெர்சஸ் லூசர்ஸ். வின்னர்ஸ் வெர்சஸ் லூசர்ஸ், ஒரு வெற்றியாளன் ஒரு தோல்வியாளன். அதுல நீங்க யார், நான் யார் அப்படின்ற ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட், உங்களை நீங்கள் ஆராயறதுக்கு இந்த டிப், இந்த டெக்னிக் ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். ஓகே, இதுல ஒரு சில பாயிண்ட்கள், யாரும் இப்ப நோட் எடுத்து எழுதியோண்டா நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் இதை உங்களுக்கு பிடிஎஃப்ல என்னாலும் தரேன், இல்ல வீடியோ ஒரு ஷார்ட் வீடியோ நான் ஏற்கனவே இந்த மாதிரி கிளாஸ் கட் பண்ணி விட்டுருக்கேன். அதை நான் எங்கிட்ட இப்ப கான்டாக்ட்ல இருக்க உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன், அதுல பார்க்கலாம். ஓகே, இல்லைனாலும் என்னோட யூடியூப்ல தேர்ட் ஐ மெமரி எம்பவர்மெண்ட்ல போய் பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம். அப்போ அதுக்காக நீங்க இப்ப டைம் வேஸ்ட் பண்ணி பாயிண்ட் எடுத்துட்டு லிசனிங்க இழந்துட வேண்டாம். ஆரம்பத்துல உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கலாம், இந்த நோட்ஸ் எடுக்காத கிளாஸ் அட்டென்ட் பண்றது, பட் கீப் ஆன் பிராக்டிசிங். அது பண்ண 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 என்ன பண்றோம்னா நமக்குள்ள கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உட்காந்து ரீகால் பண்ணி என்னென்னன்றதை எடுக்கலாம். டவுட் இருந்ததுன்னா ரெக்கார்டிங்ல பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரெசென்ட்ல இருங்க, டோன்ட் டேக் நோட்ஸ். இது ஏற்கனவே நம்மள அப்படிதான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்படி நோட்ஸ் எடுத்தா மட்டும்தான் நமக்கு திருப்தியாவே இருக்கும். அதை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகே, நான் கொடுக்குற பாயிண்ட்ஸ் கவனிக்க மட்டும் செய்யுங்க. இது 2ஐயும் எனக்கு கடன் கொடுத்துருங்க. இப்ப வைடு ஓப்பன் யுவர் இயர்ஸ், அப்படியே தீட்டி பட்டை தீட்டுறவங்கள ஷார்ப்பா கவனிக்க மட்டும் செய்யுங்க. அதாவது வின்னர்ஸ் அப்படின்றல வெற்றியாளர்கள். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாமே, அந்த ஸ்டூடெண்ட்ல சென்டம் ஆல் சப்ஜெக்ட்ல எடுக்கிறோம் வெற்றியாளர்.
அதுல அந்த ஒண்ணு அடிச்சுட்டு முட்டையா எடுக்குங்க தோல்வியாளர் அப்படின்னு வச்சுக்கலாமா? இதுல இவங்க 2 பேத்துக்கு என்ன ஹேபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இடத்துல இந்த வெற்றியாளர் அவங்களுக்கு மொபைல்ல யூஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும். வாட்ஸ்அப்ல ஃப்ரெண்ட்ஸு கூட சேட் பண்ணும், ஃபேஸ்புக்ல போகலாம், ட்விட்டர்ல இருக்கணும், டெலிகிராம்ல இருக்கணும், இப்படி சோசியல் மீடியாவிலேயே இருக்கணும், யூடியூப்ல ஏதாவது வீடியோ பார்க்கணும், இல்ல படம் கூட பார்க்கணும், ஏதோ ஒண்ணுங்க ஆசை இருக்கும். அதை செய்வாங்க, பார்ப்பாங்க. பட் ஒரு சர்டன் டைம், ஒரு 10 மினிட்ஸா, ஒரு 15 மினிட்ஸா, ஒரு பிரேக்லையா, இல்ல ஒரு ஹாஃப் அன் அவரா, ஓகே. அதுக்கப்புறம் அதை நிறுத்திவிட்டு தன்னுடைய பொறுப்பு என்ன, வாட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதை ஓரங்கிட்டு வச்சுட்டு இவங்களோட ஒர்க்குக்கு போயிடுவாங்க. இது வின்னர்ஸ். லூசர்ஸ் எப்பவோ அதுதான், அதை ஆன் பண்ணா போதும், ஈவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப கூட போதும், அது அங்க ஒரு கிளிக் அப்படின்னு சவுண்ட் வரும், உடனே அதை எடுத்துட்டு இதுதான் இங்க சாப்பாடு இருக்கும், இங்கதான் கவனம் இருக்கும், மறுபடியும் உடனே வச்சிருவாங்க, மறுபடியும் உடனே அடுத்த வாய் போடுறதுக்குள்ள இங்க இன்னும் மறுபடியும் ஒரு மெசேஜ், ஒரு சவுண்டு, உடனே அதை எடுத்துக்குவாங்க. இப்படித்தாங்க சாப்பிடும் போதே அப்படின்னா மத்த நேரத்துல பார்த்துக்கலாம். அது இல்லாம இவங்களை இருக்கவே முடியாது. இவங்க கிட்ட இருந்து அதை பிரிச்சிட்டோம்னா அவ்வளவுதான் காலி. இதுதான் லூசர்ஸ். லைஃபே அதுதானே. நாட் ஓன்லி மொபைல், வேற எதா இருந்தாலும் அப்படிதான். எந்த ஒரு பேட் ஹேபிட்ஸ் இருந்தாலும் அது இவர்கள் அடிமை. சோ இவங்க லூசர்ஸ், ரைட்? அடுத்தது இப்போ பாயிண்டா தான் வரும். லெஃப்ட் ரைட், லெஃப்ட்ல வின்னர்ஸ், ரைட்ல லூசர்ஸ். யார் எழுதிட்டு இருக்கோம்டா கவனிக்க மாட்டேன் செய்வோம். நெக்ஸ்ட், வின்னர்ஸ் always part of the answer, losers always part of the problems. அந்த இதுல ஒரு வெற்றியா இருக்கு. அவங்க ஒரு டீம் ஜெயிக்குதுங்க, அதுல இந்த வின்னர்ஸ் ஒரு பார்ட்டா இருப்பாங்க, ஏதாவது ஒரு பார்ட். இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்சே இருக்கு, ஒரு முக்கியமான கட்டத்துல ஒரு அற்புதமான ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு கேட்ச் பண்ணார் வின்னர், அதனால இந்த டீமே ஜெயிக்குது. இது வின்னர்ஸ். அதே மாதிரி முக்கியமான கட்டத்துல ஒரு ஈஸியான கேட்ச் அவ லூஸ் பண்ணிருப்பான், அதனால அந்த டீமே தோக்குது. லூசர்ஸ், they are part of the problems, they are part of the answer. ஆன்சர்னா வெற்றி, ரைட்? நெக்ஸ்ட் பாயிண்ட், வின்னர்ஸ் always have programs. அடுத்தது ப்ரோக்ராம் கரெக்டா இருக்கும். இவங்க லூசர்ஸ் ஆல்வேஸ் have excuses. சாரி நான் மறந்துட்டேன், சாரி நான் அப்புறம் பண்றேன், இப்படிதான் எக்ஸ்கியூசஸ். அடுத்தது வின்னர்ஸ், ஒருத்தருக்கு ஒரு வேலை நடக்கணும், ஒரு பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்கு, வாலண்டியரா ஐ கேன் டூ இட் ஃபார் யூ, நான் உனக்காக செய்யறேன் அப்படிம்பாங்க. லூசர்ஸ், நான் அதை உனக்கு செஞ்ச what is my gain, what I am going to benefit, நான் என்ன உன அதுல லாபம் அடைய போறேன், தேவையில்ல, சுயநலம், எனக்கு வேலை இருக்கு, ஐ டோன்ட் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. இது லூசர்ஸ் ஆட்டிடியூட், ரைட்? நெக்ஸ்ட் பாயிண்ட், வின்னர்ஸ் எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, சீக் ஆன்சர்ஸ் இன் எவ்ரி ப்ராப்ளம்ஸ். ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதுல ஒரு பாயிண்ட், 99% இது அதுல ஒரு பிரச்சனை இருக்கா, அதுல 1% நல்லது இருக்கா,
அதை அப்படியே கண்ணுல விளக்குன விட்டுட்டு அதை தேடுவாங்க, கடைசி அதை கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓகே, இது வின்னர்ஸ். லூசர்ஸ், they seek problems in every answers. நடக்கிற நல்லதுல எல்லாம் ஒரு குறையை கண்டுபிடிச்சு அதுல இவங்க குளிர் காய்வாங்க, அதனால வீணா போவாங்க. இது லூசர்ஸ். வின்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க? they seek answers in every problems. இவங்க they seek problems in every answers. அப்படியே ஆப்போசிட். சரி, அடுத்த பாயிண்ட். வின்னர்ஸ் சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, அதுல it may be difficult but it is easy. let me try. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பட் முயற்சி பண்ணா அது ஈஸி, கன்வெர்ட் பண்ணலாம், இட் இஸ் பாசிபிள், நான் பண்றேன் அப்படிம்பாங்க. அதையே அவங்ககிட்ட விடுங்களேன், உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியா தெரியும். இட் மே பி ஈஸி பட் இட் இஸ் டூ டிஃபிகல்ட் அப்படின்னா, ரொம்ப கஷ்டம், சான்ஸே கிடையாது, யாராலே முடியாது, அவ்வளவுதான். நெகட்டிவ் வேர்டு போயிடும். இது லூசர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். வின்னர்ஸ் ஒரு மிஸ்டேக் பண்றாங்க, காமன் தானே, அது தப்பு பண்றது எல்லாருமே காமன். இவங்க வாலண்டியரா ஐ எம் வெரி சாரி, ஐ ஹவ் டன் மிஸ்டேக், ஐ எம் கோயிங் டு கரெக்ட் மை செல்ஃப். இது நம்ம இவங்க நோ நோ தட் இஸ் நாட் மை ஃபால்ட் அப்படின்னு அங்க யார் மேலேயாவது பழி போடுவாங்க. அவங்கதான் இவங்கதான், இல்ல இந்த சூழ்நிலை, இந்த மழை பெஞ்சது, இல்ல இந்த வெயில் அடிச்சது, இப்படி எதையாவது ஒரு சுச்சுவேஷன் இதை கிரியேட் பண்ணி அது மேல காரணத்தை போட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் பார்ப்பாங்க. they are not at all taking responsibility. நான் தான் தப்பு பண்ணேன், சான்ஸ் இல்லை, அடுத்தவங்க மேல பழி போட்டு அவங்க எஸ்கேப் போவாங்க. they are losers. அடுத்த பாயிண்ட். they have commitments. இவங்க ப்ராமிசஸ், இவங்க ஒரு இது கமிட் பண்ணுவாங்க, அந்த டைம் கரெக்டா வருவாங்க. இவங்க ப்ராமிஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க, சத்தியமா அடுத்த தரம் பண்ணிடுறேன், கண்டிப்பா இது ப்ராமிஸ், நாளைக்கு செஞ்சிருவோம், நாளான்னைக்கு செய்யறேன், இல்ல அடுத்த இன்னும் ஒரு 1 hourல செய்யறேன், சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நெவர். இது லூசர்ஸ். they have dreams. winners, they have schemes. இவங்க புதுசா கனவுகள், கோல், இவங்க இந்த ஸ்கீம் சரியில்லை, வேற பண்ணலாம் அப்படின்னு ஸ்கீம் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட். வின்னர்ஸ் ஆர் த பார்ட் ஆஃப் த டீம், தே ஆர் அபார்ட் ஃப்ரம் த டீம். அதை விட்டு விலகி இருப்பாங்க, கூட்டமே சேர மாட்டாங்க, ஒரு மிங்கில் ஆக மாட்டாங்க, தனியா இருப்பாங்க. அவங்க லூசர்ஸ். ஓகே, இவங்க வின்னர்ஸ். அடுத்த பாயிண்ட். they feel gain, they feel pain. இவங்க கெயின் அனுபவிப்பாங்க, அவங்க பெயின் அனுபவிப்பாங்க. ரைட். நெக்ஸ்ட். they see their potentials. அவங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை ஆராய்வாங்க, கண்டுபிடிப்பாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, அதன் மூலமா அச்சீவ் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? அதுல இருக்கிற டிஃபிகல்டிஸ் தான் தேடுவாங்க. இது கஷ்டம், அது கஷ்டம், இதெல்லாம் முடியுமா, இது நல்லா இருக்கா, சான்ஸ் இருக்கா, இது கிடையாது அப்படின்னு they feel the potentials, they feel the difficulties. Okay, next point. winners win method. நானும் ஜெயிக்கலாம், நீயும் ஜெயிக்கலாம், 2 பேருமே ஜெயிச்சிடலாம், அல்டிமேட்டா நாம் ஜெயிப்போம், விட்டு கொடுத்து போவாங்க, நீ நானும். ஓகே, 2 பேரும் ஜெயிக்கலாமே,
இது வின் வின் மெத்தடு, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்ப எல்லா இடத்துலயுமே இந்த இல்ல இதைதான் சொல்லி தராங்க. 2 பேரும் ஜெயிக்கிறது, இவங்க லூசர்ஸ். அதுக்கெல்லாம் சான்ஸ் கிடையாது. ஐ ஹாவ் டு வின், யூ ஹாவ் டு லூஸ். அடுத்தவன் தோல்வியில் தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டுபவர்கள் லூசர்ஸ் ஆட்டிடியூட். நீ அடி வாங்கணும், நீ தோக்கணும், நான் மட்டும்தான் ஜெயிக்கிறோம், நான் அப்படின்ற மமதை, அகங்காரம், ஆணவம் மேலோங்கி இருக்கும். நெக்ஸ்ட், they are like thermostat, they are like thermometers. இது அந்த பிசிக்ஸ் லேப்ல எல்லாம் பாக்குறவங்க இந்த தெர்மோஸ்டாட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது டெம்பரேச்சர் தான் காட்டும், ஆனா கிராஜுவலா அப்படியே அந்த இடத்துல வந்து நிற்கும். யாரு? வின்னர்ஸ். லூசர்ஸ் தெர்மோமீட்டர்ஸ். டாக்டருங்க அந்த இதெல்லாம் வைக்கிறாங்கல்ல வாயில, பாருங்களேன், அப்படி கொண்டு வச்ச உடனே சல்லுன்னு அந்த மெர்குரி லெவல் மேல ஏறும், வெளியே எடுத்தா சல்லுன்னு இருக்கும். அது மாதிரிதான் எந்த நேரத்துல எந்த பிரச்சனைக்கு எகிர்றாங்கன்னே தெரியாதுங்க. ஒரு சின்னதா ஒரு இதா இருக்கும், அந்த தெர்மோமீட்டர் மாதிரி டக்குன்னு எகிருவாங்க. என்னையா சொன்ன நீ, யார் தெரியுமா, என்ன பார்க்கலாமா அப்படின்னு வானத்துக்கு பூமிக்கு எகிருவாங்க, குதிப்பாங்க, தூக்கி போட்டு உடைப்பாங்க, கத்துவாங்க. எமோஷனலி வீக். அதுதான் தெர்மோமீட்டர். வந்து கண்டுபிடிக்கலாம் நீங்களே. நீங்க தெர்மோமீட்டரா தெர்மோஸ்டாட்டா? இவங்களுக்கு எமோஷன் இருக்கு, ஃபீலிங்ஸ் இருக்கு. ஆனா நீங்க அவங்கள பத்தி ரொம்ப புகழ்ந்தாதான், அப்படிங்களா சரிங்க, அவங்கள பத்தி ரொம்ப திட்டுங்க, அப்படிங்களா சாரிங்க, ஓகே அப்படின்னு அந்த ஆட்டிடியூடு இவங்க கிட்ட இருக்கும். சோ தெர்மோஸ்டாட், தெர்மோமீட்டர்ஸ். அடுத்தது, they are in present. அந்த பாசிபிலிட்டிஸ் பார்ப்பாங்க. இதுல these are the possibilities அப்படின்னு பிரசன்ட்ல அனலைஸ் பண்ணுவாங்க. இவங்க live in the past. போன வருஷம் நீ இப்படிதான் தப்பு பண்ண, போன மாசம் நீ அதை செஞ்ச தெரியுமா அப்படின்னு அந்த பாஸ்ட்ல இருக்கிற நெகட்டிவ் எடுத்து வச்சுக்கிட்டு பூஜை போட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. பிரசன்ட்டுக்கு வரவே மாட்டாங்க. ஓகே, worried about the past. நெக்ஸ்ட், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வார்த்தையை யோசிச்சு பேசுவாங்க, நிதானமா பேசுவாங்க, யோசிச்சு பேசுவாங்க. சூஸ் அண்ட் ஸ்பீக். இவங்க என்ன பேசினாங்களோ அதை நியாயப்படுத்துவாங்க. வித்தவுட் திங்கிங், ஒரு இது யோசிக்க வேணாம், டக்குன்னு வார்த்தையை விடுவாங்க. அதுக்கப்புறம் அதை நியாயப்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்துவாங்க, கத்துவாங்க, அழுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஆனா நான் ரைட்டு, நான் தான் கரெக்டுன்னு அதை எப்படியாவது எதிராளிகிட்ட இருந்து வேற வழியில போய் தொலைன்னு விடுற அளவுக்கு அதை சாதிப்பாங்க. சரி, ரைட். நெக்ஸ்ட் பாயிண்ட், வின்னர்ஸ். ஒரு விஷயம் நடக்கணும்னு பார்ப்பாங்க, மேக் இட் ஹேப்பன். இவங்களே அதை நடத்துவாங்க. இவங்க லெட் இட் ஹேப்பன், அது நடக்கிறப்ப நடக்கட்டும் போ, நாம என்ன பண்றது, நம்ம கையில என்ன இருக்கு, அதுவா நடக்கட்டும் அப்படின்னு விடுவாங்க. இவங்க முயற்சி செய்வாங்க அதை நடத்துவதற்கு. ஓகே, லாஸ்ட் ஆன் ஒரு பாயிண்ட், சாஃப்ட் வேர்ட்ஸ், நோ ஆர்குமெண்ட்ஸ். ஏன்னா ஃபூல்ஸ் ஒன்லி ஆர்கியூ அப்படிம்பாங்க, அது இவங்கதான். ஹார்ட் வேர்ட்ஸ், ஹார்ட் ஆர்குமெண்ட்ஸ், லூசர்ஸ். இவங்க சாஃப்ட் வேர்ட்ஸ், நோ ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, பாயிண்ட் ஓவர். இதுதான் இப்போதைக்கு நான் உங்களுக்கு இதுல எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்கேன், மோர் தென் ஒரு 18 வரைக்கும். இது எல்லாமே உங்களுக்கு பின்னாடி கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு நம்ம என் கான்டாக்ட்ல இருக்கவங்களுக்கு வரும். இல்லாதவங்க எல்லாம் நீங்க என்னோட யூடியூப்ல போய் பார்த்துக்கலாம், ஒரு கட் வீடியோவாவே அது இருக்கும். இவ்வளவு இது பார்க்கணும்னா இருக்கும். இதுல இந்த 18 பாயிண்ட்ஸ்ல
நீங்க எந்தெந்த ஏரியாவுல உங்களை மாத்திக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசியா அந்த லூசர்ஸ் ஆட்டிடியூட்ல நீங்க இருந்தால் அதுல எந்தெந்த இடத்துல உங்களுக்குள் ஒரு ஃபைன் டியூன், ஒரு சேஞ்சஸ், இது மத்தவங்க உங்களை ஜட்ஜ் பண்ணவே தேவையில்ல. யூ இன்ட்ராஸ்பெக்ட் யுவர் செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன். அதை எப்படி நம்மள அனலைஸ் பண்ணலாம், அப்சர்வ் பண்ணலாம், அதுல இருந்து ஹவு டு ப்ரோக்ரஸ் அழகா கொண்டு வரலாம். முயற்சி பண்ணுங்க. அடுத்தவங்களுக்கு இது பண்ணலாம். இது ஸ்டூடெண்ட்ஸ். பேரண்ட்ஸ் உங்க பிள்ளைங்கிட்ட இது அவங்க கிட்ட இந்த ஆட்டிடியூட் உடனே நீங்க யூ டோன்ட் கிரிட்டிசைஸ் தம். பத்தியா அவர் சொன்னார், பத்தியா நீ அப்படித்தான் பண்ற அப்படின்னு யாருமே சொல்ல வேண்டாம். அவங்களே இதை அனலைஸ் பண்ணணும். அதான் முக்கியம். இன்னொருத்தங்க இதை காரணம் காட்டி பேச வேண்டாம். அவங்களே அதை புரிஞ்சுக்கோங்க, மாத்திக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்குள் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். A very huge transformation within you. Okay, so this is point number 4. Fifth point போலாமா? போதும். இதுலயே ரொம்ப இன்னைக்கு செஷன் ஃபுல்லா இதே போயிடும். இதுக்கப்புறம் ப்ரோக்ராம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுல உட்காந்து அழகா அதை அனலைஸ் பண்ணி உங்களோட ஏரியாவை நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட், ஃபிஃப்த் ஒன், மெமரி டிப்ஸ்ல 5வது பாயிண்ட். நம்மளை சுத்தி ஒரு 90% என்ன இருக்கும் தெரியுமா? எதிர்மறையானதா இருக்கும், நெகட்டிவா தான் இருக்கும். சின்ன வயசுல இருந்து ஆரம்பிப்பாங்க. யூ டோன்ட் டூ திஸ், இட் இஸ் ஹைலி ப்ரீசியஸ், அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியானது, அதெல்லாம் நீ ஒண்ணு எடுக்காத, நீ எல்லாம் கையில தொடாத, ஒரு பெரிய கண்ணாடி டம்ளரா நீ போட்டு உடைச்சிருவா, வச்சிரு, அதை நான் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஆரம்பிப்பாங்க. இது வீட்டுல, ஸ்கூல்ல, வெளியே எங்க போனாலும் சரி, ஒன்னால முடியாது, நீ அப்படி, இந்த மாதிரி தான் நடக்கும். ஆல்வேஸ் த நெகட்டிவ் சரௌண்டிங்ஸ். அப்ப அதை என்ன பண்ணும்? அதை ரிஜெக்ட். அதாங்க பாயிண்ட் நம்பர் 5. ரிஜெக்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். உங்களை பத்தி எதிர்மறையான கமெண்ட் எதெல்லாம் வருதோ அதை உள்வாங்க வேண்டாம், ஃபில்டர் பண்ணிடலாம். அப்படியே அது அவங்களோட பெர்செப்ஷன், அவங்களோட எண்ணங்கள். நான் அப்படி கிடையாது, ஐ நோ வெரி வெல் அபவுட் மை செல்ஃப், ஐ எம் ஆல் ரைட் அப்படின்னு பி பாசிட்டிவ். அதை எடுத்துக்க முயற்சி பண்ணுங்க. அது வரதெல்லாம் அப்படியே திருப்பிடலாம், ரிஜெக்ட். ஏன் அப்படின்னா, இதுக்குதான் சொன்னோம், நேத்து இதெல்லாம் பார்த்தோம், ஐஸ் கட்டி தான் வச்சாங்க, ஆனா நம்ம சூடு கம்பின்றத பதிவு பண்ணதுனால வாழ்நாள் ஃபுல்லா அப்படியே போதா. அப்போ நம்ம கன்வெர்ட் எவ்ரிதிங் இன்டு பாசிட்டிவ். அதனால அந்த ரிஜெக்ட் அந்த கமெண்ட்ஸ். இவ்வளவுதான் பாயிண்ட் நம்பர் 5. பி அவேர் ஆஃப் த நெகட்டிவ் கமெண்ட்ஸ், ஃபில்டர் இட், ரிஜெக்ட் இட், neglect it, you protect yourself. Next one, point number 6. Self hypnosis or auto suggestion. தமிழ்ல சொன்னா சுய மனோ விஷயம். ஆட்டோ சஜஷன்ங்க. இது மேக்ஸிமம் எல்லாருமே எல்லா இடத்துலயும் சொல்லிருப்பாங்க. என்னது? ஒரு செல்ஃப் அஃபர்மேஷன். டெய்லி வில்மால சொன்னாங்களா, என்ன அந்த பொண்ணு என்ன ஆட்டோ சஜஷன்ல பண்றாங்க? ஐ ஆம் த ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் ஆன் தி எர்த் சொன்னாங்களா? அதுவா வாழ்ந்தாங்களா, அச்சீவ் பண்ணாங்களா? அவ்வளவுதான். இங்க நாம என்ன பண்றோம்? இங்க யோசிப்போமே,
யார்கிட்டயாவது போய் எங்க எப்படி இருக்கீங்க, அதை ஏன் கேக்குறீங்க, காலையில இருந்து ஒரே தலைவலி. அப்புறம் எங்க பிசினஸ் எப்படிங்க போகுது, அத போங்க, அது ஒண்ணுமே இல்ல, வெரி டல்லு, அது இந்த கோவிட் வந்ததும் வந்துச்சு, ரொம்ப டல்லுங்க அப்படியும். அடுத்தது, எப்படிப்பா படிப்பு எப்படி இருக்கு, இந்த தடவை ஊத்திக்கோ. எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல எப்படி இருக்கு, காம்படிட்டிவ் போறேன்னு இருந்தியா, அப்படிமா. சோ இதுதான் இப்ப என்ன பண்ணணும்னு யோசிச்சுக்கோங்களேன். அஃபர்மேஷன் உங்களுக்குள்ள என்ன கொண்டு வரீங்க, ஐ ஆம் ஹெல்த்தி, நான் ஆரோக்கியமா இருக்கேன், ஐ ஆம் ப்ராஸ்பரஸ், பினான்சியலா எடுத்தா growth, நான் நல்லா இருக்கேன், வசதியா இருக்கேன், ஓகே, ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் blissful, ஐ ஆம் எனர்ஜெட்டிக், ஐ ஆம் வெரி ஸ்ட்ராங். இப்படி எது வேணாலும் வச்சுக்கோங்க. So use that positive words as self affirmation. இதுதான் ஆட்டோ சஜஷன். அதுதான் இந்த வில்மார்ட் வந்து நம்ம நேத்து இதுல பார்த்தோம். அததான் நமக்குள்ளே கொண்டு வர போறோம். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் மன நிம்மதியுடன் இருக்கிறேன், ஐ ஆம் பீஸ், ஐ ஆம் பிளிஸ்ஃபுல், நான் பேரானந்தத்தை அனுபவிக்கிறேன். இன்னொன்னு சொல்லலாம், இது எப்படி சார் சொல்றது, எனக்கு வயிற்று வலிக்குது, நான் ஆரோக்கியமா இருக்கேன்னு சொல்றதா, சொல்லணும். ஃபேக் இட் மேக் இட். மாத்தி ப்ரோக்ராம் பண்ணணும் நம்ம மைண்ட. நம்ம மைண்ட நல்லா இருக்கேன்னு நம்ம எப்ப ப்ரோக்ராம் பண்றோமோ அப்ப நல்லா ஆக்கிரும் அந்த மைண்ட். அதை விட்டுட்டு அத எப்படி இன்னைக்கு மைண்ட்ல பார்த்தோமா, ஒருத்தனை நல்லா இருக்கிறவன உனக்கு உடம்பு சரியில்லை சொன்னாங்களா, ஆயிட்டானா, அதுதான் த பவர் ஆஃப் த மைண்ட். இப்போ அத அப்படியே சூப்பர் இம்போஸ் பண்றோம். நல்லா இருக்கிற நம்ம உடம்ப அது நெகட்டிவ் ப்ரோக்ராமிங்ல கெடுக்கும் போது ஏன் அந்த கெட்டு போன உடம்ப பாசிட்டிவ் ப்ரோக்ராம்ல நல்லா பண்ண முடியாது? Why don't you think like this? அதனால எனக்கு கஷ்டத்துல இருக்கு, நான் எப்படி நடிக்கிறது, பொய்யா என்னாலதான் ஐ எம் ஆல் ரைட் சொல்ல முடியாது, ரொம்ப உண்மை ஹரிச்சந்திரன் வீட்டுக்குள்ள அப்படிலாம் சொல்ல வேண்டாம். நம்ம மாத்தி ப்ரோக்ராம் பண்ண முயற்சி பண்ணாங்க. சோ ஃபேக் இட் மேக் இட். ஈவன் எந்த ஒரு இருந்தாலும் நான் நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன், ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் ஹெல்த்தி, ஐ ஆம் வெல்த்தி, ஐ ஆம் ப்ராஸ்பரஸ், இப்படின்னு உங்களுக்கு ஆட்டோ சஜஷன் கொடுக்க போறீங்க. உங்களை மேம்படுத்திக்கிறதுக்கு இது பாயிண்ட் நம்பர் 6. ரைட், பாயிண்ட் நம்பர் 7க்கு போலாம். 7th டெக்னிக், 7th memory tip. Do your work today itself. அன்னைய வேலைய அன்னைக்கே செஞ்சிருங்க, அவ்வளவுதாங்க. நாளை என்பது நேற்றே போய்விட்டது, இன்று உங்க கையில இருக்கு, அதனால இப்பொழுதே செய்யுங்கள். நேற்று வேல்யூல பார்த்தோமா, இன்னைக்கு படிச்சிடணும் அப்படின்ட்டு வந்தோம், ஆனா அந்த டிவியை பார்த்தோம்னா நாளைக்கு படிச்சுக்கலாம்னு வச்சோமா, அங்கதான் விஷயம். இப்ப முதல்ல படிச்சிடலாம், அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம். சோ உங்களுடைய கோல், உங்களுடைய டாஸ்க், அதுக்குதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அன்னைய வேலைய அன்னைய ஒர்க்க அன்னைக்கே முடிக்கிறீங்க. Give importance to the routine work, daily work. எது அவசியம், எது அவசரம். சோ இது அவசியம், அதுவும் அவசரம். அது இப்பதானே முடிக்கிறோம், அப்புறம் எதுக்கு நாளைக்கு அப்புறம் பாத்துக்கலான்றது. அதனால் அன்னைய ஒர்க்க அன்னைக்கே முடிச்சிடலாம்.
நாளைன்னு எதையுமே தள்ளி வைக்க வேண்டாம். ஸோ பாயிண்ட் நம்பர் 7. பாயிண்ட் நம்பர் 7 ஓவருங்க. 8th பாயிண்ட் போலாம். Don't underestimate anything. Do not underestimate. இது எப்படின்னா, நமக்கு எக்ஸாம் காம்படேட்டிவ்க்கு போகணும், இல்லை நம்ம செமஸ்டருக்கு போகணும், இல்லை போர்டு எக்ஸாம் போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 1 month டைம் இருக்கு அப்படி வச்சுக்கலாம். இன்னும் 1 month இருக்கு, இப்போவே ஏன் அதை பத்தி நம்ம யோசிச்சுட்டு பேசிட்டு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப நான் அதான் ப்ரெசென்ட்ல இருக்கு சொன்னார்ல, ப்ரெசென்ட்ல ஜாலியா இருப்போம் அப்படின்னு இருந்தா 4 டெய்லி அதே மாதிரிதான் இருக்கும். அடுத்தது இன்னும் இப்போ 1 month நாளைக்கு இன்னும் 29 days இருக்கு, அடுத்தது இன்னும் 28 days இருக்கு, இப்படி சொல்லிட்டே போவோம். கடைசியா வந்துடும் 4 நாள் 3 நாள் கேப்ல. அப்போ அவசர அவசரமா எடுத்து படிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். அப்படியே ப்ரெஷரைஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், கண்ணா அப்படின்னு கோபம் வரும், யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுவோம், யாரு மேலேயாவது குறைய சொல்லுவோம். நாம்பளாவே இருக்க மாட்டோம், ஆல்வேஸ் பதட்டத்துலதான் இருப்போம், ஒரே இதுல இருப்போம். காரணம், நாம செஞ்சது தப்புன்னு நமக்கு தெரியவே தெரியாது. கடைசி நேரத்துல தூக்கி பாரத்தை அப்படியே ஏற்றுவோம், விளைவு போச்சு. இது எப்படி அப்படிதான். இப்போ ஒரு ஜிம்முக்கு போறாங்க, ஒரு 100 கிலோ வெயிட்ட தூக்க வேண்டிய ஒரு காம்படிஷனுக்கு போகணும், வெயிட் லிஃப்ட். அப்போ 10 கிலோ 11 12 15 இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்க்ரீஸ் பண்ணி 1 month வர்றதுக்கும் ஃபர்ஸ்ட் 25 நாள் அதெல்லாம் போய் அதை பார்த்துட்டு அதெல்லாம் நாளைக்கு பண்ணிக்கலாம், இது ஒரு பெரிய கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு கடைசி நாள் வந்தோடனே எடுத்த உடனே அப்படி தூக்கி போகிறது ஒரு 60 kg 70 kg. நம்மளால முடியாதுப்பா, இதெல்லாம் சான்ஸே கிடையாது. போச்சா? அப்பதான் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, அது எதையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அப்போ prioritize, make their list. இன்னைக்கு என்ன பண்ணோம், நாளைக்கு என்ன பண்ணோம், ப்ரோக்ராம் பண்றோம், ஷெட்யூல் போடுறோம். லிஸ்ட் அவுட் தட் அண்ட் எக்ஸிக்யூட் இட். அதை போட்டுட்டு அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா, ஓகே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஓவர், நாளைக்கு அடுத்த டே ஓவர், இப்படி ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் you can increase. So don't underestimate anything. This is point number 8. Next. Next போறதுன்னா இந்த 8ஐயும் ஒரு ரீகேப் பண்ணிடலாம். 1 resourcefulness, 2 value system, 3 positive living, 4 வெற்றியாளர்கள் தோல்வியாளர்கள். அதில் நீங்கள் எந்த ஆளர்கள், எந்த ஆளுமை? வின்னர்ஸ், ஐ எம் ஆல்வேஸ் வின்னர்ஸ். அதுக்கு போகணும், அதுக்கு உண்டான ஆட்டிடியூட மாத்திக்கணும். பாயிண்ட் நம்பர் 4. 5 ரிஜெக்ட் negative comments. 6 auto suggestion, self hypnosis. 7 take your responsibility, do that work today itself. 8 do not underestimate anything. அது எக்ஸாமா இருக்கலாம், இல்ல மத்த ஒரு டார்கெட்டா இருக்கலாம், எதே இருந்தாலும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அத வேல்யூ பண்ணுங்க, ப்ரோக்ராம் பண்ணுங்க, கோல் செட் பண்ணுங்க, அதுவா வாழும். சரி, பாயிண்ட் நம்பர் 9.
9 போலாமா? டைம் என்ன இருக்கு? டைம் என்ன சொல்லுவீங்களா? ஓகே. அதாவது டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொல்லணும்னு நினைச்சேன். ஐயா டைம் 5:45 ஐயா. ஓகே குட், இருக்கட்டும். ஸோ அப்போ 9 அப்படியே நிறுத்தி, ஏன்னா எனக்கு கடைசி ஒரு 15 மினிட்ஸ் நான் இதுக்கு தான் ஒதுக்கணும். இதுவே கரெக்டா இருக்கும். ஸோ 8 வேல்யூபிள் டிப்ஸ் வந்திருக்கு. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். ஒரே நாளையில நான் 31 சொன்னதா 30 அப்படியே கொடுத்துடலாம். அது ஸ்கூல் மெத்தட் மாதிரி, இந்த புக்ல குறிச்சு கொடுக்கிற மாதிரி ஆயிடும். ஒரு நாளைக்கும் நிறுத்தி நிதானமா கொஞ்சம் கொஞ்சமா வித்தவுட் டேக்கிங் நோட்ஸ் உங்களுடைய ஆள் மனசுல உள்ள கொண்டு போய் அப்படியே சீட் பண்ண வேண்டியது மை ஒர்க். அதைதான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். அதனால நீங்க அப்படியே உள்வாங்க. ஏன்னா போதும், வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். நான் ஏற்கனவே சொன்னதான், என்னோட கான்டாக்ட் நம்பர் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். எல்லார்கிட்ட இருக்கும். யாராவது புதுசா வந்திருந்தீங்க தெரியாதுந்தா நவ் டேக் இட். 8838973707 8838973707. இது எதுக்கு கொடுக்குறான்? உங்களுக்கு என்கிட்ட கேள்வி கேட்கணும்னு இருந்தா மட்டும் உங்களோட நம்பரோ உங்களுடைய நேமோ எனக்கு அனுப்பணும்ல. முதல்ல இப்போ நம்ம எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டோம். எனக்கு தோன்றப்ப நானே உங்களை தேடி கூப்பிடுவேன். ஏன்னா நான் எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கணும் அப்ப சும்மா இருக்க மாட்டேன். யார்ட்டையாவது ஒருத்தர்கிட்ட பேசி எப்படிங்க இருக்கு, என்ன ரிசீவ் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, உங்களுக்கே ஒரு சஸ்பென்ஸ். நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல உங்களை தேடி வருவேன். அது என்னோட பாலிசி. கண்டிப்பா வருவேன். இல்ல ஒரு கம்யூனிகேஷனுக்கு நம்ம இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சாலும் எனக்கு உங்களுக்கு ஒரு பாண்டிங்க்கு ஸோ பல வகையில. ஏன் அப்படின்னா இவன் என்னோட கான்டாக்ட்ல நீங்க இருக்கணும். அப்படி இருக்கும்போது என்னை எத்தனை பேத்துக்கு தெரியும், என்னை பல லட்சக்கணக்கான பேருக்கு தெரியும். ஏன்னா நான் பல லேக்ஸ் கணக்கில் எடுத்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு எல்லாம் என்னை தெரியும்னு சொல்றத விட எனக்கு இவங்களெல்லாம் தெரியும், என்னுடைய நேரடி கான்டாக்ட்ல இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு என்னோட கான்டாக்ட்ல இருக்கிறதுக்கு ஐ எம் ட்ரை. ஸோ ஃபார் தட் யூ யூட்டிலைஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுடைய நீங்க வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து என் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களோட ஒரு மெசேஜ், ஒன்றும் இல்லை, உங்களோட நேம், உங்க பிளேஸ் சென்ட் மீ. இது ஒண்ணு. நெக்ஸ்ட் 2 இது கொடுத்துருப்பேன். ஒன்னு தேர்ட் ஐ மெமரி எம்பவர்மெண்ட், என்னோட யூடியூப் சேனல். தேர்ட் ஐ மெமரி எம்பவர்மெண்ட், THIRD, தேர்ட் ஐ EYE, மூன்றாவது கண். தேர்ட் ஐ மெமரி, அதான் நம்மளோட நினைவாற்றல். மெமரி எம்பவர்மெண்ட், EMPOWERMENT, எம்பவர்மெண்ட். வாட் இஸ் த இம்பாக்ட்? இன்னைக்கு கொஞ்சம் இருக்கா, இது இன்னும் பவர், இன்க்ரீசிங் த பவர், strengthening your power, that is empower. So third eye memory empowerment, இந்த யூடியூப் சேனல் என்னோடதுன்னு நினைக்க வேண்டாம், அது உங்களோடது. ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்க டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுத்துட்டு கூட சொல்லிட்டு இருந்தேன், அதுல போடுற இந்த வீடியோஸ் எல்லாமே இப்படி கிளாஸஸ்ல இருக்கிறத யாராவது ஒருத்தர், என்ன உங்களை மாதிரி இருக்கிற யாரோ ஒரு வாலண்டியர்ஸ் எனக்காக அது செய்வாங்க. அதை இந்த கிளாஸை ஃபுல்லா கவனிச்சு அதுல ஏதாவது ஒரு பார்ட்டை, ஒரு 5 நிமிஷம் இதோ அல்லது 10 மினிட்ஸ் இதையோ அல்லது 2 மினிட்ஸ் ஏதோ ஒன்று அதை பிடிச்சதை கட் பண்ணி அதை ஒரு இதா அந்த யூடியூப்ல பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் எனக்கு இது வரைக்கும் பண்ணு. அப்படி வந்ததுதான் எத்தனை அதுல இருக்கிற வீடியோஸ் எல்லாமே என்னுடைய ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அது பண்ணது. அப்போ அது என்னோடது இல்ல, உங்களோடது. அதோட வெற்றி உங்களோடது. அதனால எனக்கு அதை பத்தி எனக்கு எல்லாம் தெரியாது, அது பார்க்கவும் தெரியாது, செய்யவும் தெரியாது. ஸோ தட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை ஒவ்வொருத்தருமே சப்ஸ்கிரைப் பண்ணி அது நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வர மாதிரி பண்ணிக்கோங்க. ஒண்ணு, நாட் ஒன்லி ஃபார் யூ, அதுல இருக்கிறத நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். ஷேர் இட் டு அதர்ஸ்.
நிறைய பேர் பார்க்கட்டும், தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இது இது எல்லாமே நான் பல நாள், வருடக்கணக்கில் பல நாள் தூக்கத்தை தொலைத்து யோசிச்சு சுவாசிச்சு உங்களுக்காக கொடுக்கப்பட்டது. அத நிறைய பேத்துக்கு போய் சேரணும். தட் இஸ் மை இன்டென்ஷன். அதனால யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம். ஏன்னா எழுத்துல மட்டும் இருக்கணும், பேச்சுல மட்டும் இருக்கணும், இல்ல ஆக்ஷன்ல இருக்கணும், செயல்ல இருக்கணும். ஸோ ஷேர் இட் டு அதர்ஸ். ஸோ அதுல ஏன் அப்படின்னா எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் என்ன சார் இவ்வளவு குவாலிட்டி, இவ்வளவு கண்டென்ட் வச்சுட்டு அந்த நம்மளோட இது உள்ள போய் பார்த்தா எல்லாம் வியூஸ் பார்த்தா 10, 20, 30ன்னு இருக்கு அப்படின்னு நிறைய ஃபீல் பண்ணுவாங்க. அது நான் என்ன பண்றது? நீங்க தான் அதை பண்ணணும். யூ ஹாவ் டு டூ இட். யூ ஹாவ் டு சென்ட் இட் டு அதர்ஸ், ஷேர் இட் டு அதர்ஸ். நிறைய அதுல டெவலப் பண்ண வேண்டியது யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே. தேர்ட் ஒன், ஹயக்ரீவா _academy இன்ஸ்டாகிராம். யாரெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்களோ இம்மிடியட்டா ஹயக்ரீவா _academy. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அதுல இந்த இதுக்கு அப்புறமும் அதுல மெசேஜஸ் ஏதோ வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அதையும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய இடையில சந்திர சைக்கிள் ஓட்டுறதுன்னு சொல்லுவோம். பர்சனல் அண்ட் only one thing I would like to tell you, this is not the selfish motive. காமன் சுயநலத்திலும் ஒரு பொதுநலம். இது 4 பேர் பயனடையணும் அப்படின்ற அந்த இதுல உங்களிடம் அந்த பொறுப்பை எதிர்பார்க்கிறேன். ஓகே ரைட். நம்ம இன்னைய டாபிக்ல ஃபைனல் செஷனுக்கு போலாம். நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணோம். இது நான் என்னோட ரெகுலர் கிளாஸஸ் பேட்ச் போயிட்டு இருக்கோம். அதுல என்ன பண்ணுவோம்னா ஒரு 50, 40, அதிகமா 60 இவ்வளவுதான் ஸ்ட்ரென்த் இருக்கும். இந்த மாதிரி டோட்டலா மியூட் போடாத அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களே மியூட்ல வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம்னா ஹைலி இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஒவ்வொருத்தருகிட்டே கேள்வி கேட்டு கேட்டு பேசுவேன். பட் இங்க அந்த மாதிரி முடியாது. ஏன்னா ஸ்ட்ரென்த் அதிகம். விட்டுட்டா போதும், எல்லாரும் அவங்க இது பண்ணும்போது டோட்டலா டிஸ்டர்ப் ஆகும். அதனால இங்க இப்படிதான் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. ஓகே. அதனால கடைசி இன்ட்ராக்டிவ் இல்ல லிசனிங் ஸ்கில்ஸ், கவனிக்கும் திறனை. ஏன்னா ஒரு ஸ்கூல்ல நமக்கு எப்படி பிராக்டிஸ் கொடுத்தாங்க? ரீட் ரீட் ரீட், அப்புறம் ரைட் ரைட் ரைட், அவ்வளவுதானே? ரீட் ரைட். ஆனா லிசனுக்கு நோ பிராக்டிஸ். ஆனா வார்த்தைகள் அடிக்கடி பயன்படுத்துவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் லிசன், ஏய் கவனி. எப்படி கவனிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியலைங்க மேடம். அது எனக்கும் தெரியல போகும். சோ இப்படிதான் கவனிக்கணும். These are the base for listening. அதுக்கு தான் நோட்ஸ் எடுக்க வேண்டாம்னு சொன்னேன். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுக்குறேன். அப்போ ஃபோக்கஸ். கவனிக்கிறதுக்கு முன்னால ஒரு பிரீத் எடுப்போமே, நல்ல ஒரு டீப் பிரீத்திங் பண்றோம், நல்லா எனர்ஜைஸ் பண்ணிக்கிறோம், இன்ட்ரெஸ்ட் அங்க கொண்டு வரோம். நம்ம ஃப்ரெண்ட் இருக்கான்ல மைண்டு, அவன்கிட்ட ஒரு டீலு, ஏய் இங்க வாயேன், இங்கேயே இதை கவனிய போறேன், அவர் ஏதோ சொல்ல போறாரு, இங்க இரு, ஏன்னா ரொம்ப முக்கியமானது. கடைசியா கேள்வி வேற கேட்கறாங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணணும்ல. அப்ப நீ எங்க ஊருக்கு சுத்த போக கூடாது, இங்கே இரு, அப்புறம் விடுறேன் அப்படின்னு அதை நான் ரொம்ப க்ளோஸ் பண்ணி அதை கவனிக்க ஆரம்பிக்கணும். இது தாங்க இந்த டாபிக்கோட இம்பாக்ட், ஹை இம்பாக்ட் ஆஃப் திஸ் லிசனிங் ஸ்கில்ஸ். அதுல டெய்லி ஒருத்தர், யாரையாவது ஒருத்தர் பார்ப்போம், அவங்க என்ன செஞ்சதுனால அவங்க அந்த இடத்துக்கு வந்தாங்க. நேற்று ஆல்ஃபிரட் நோபலை பார்த்தப்போ அவர்கிட்ட நம்ம என்ன கத்துக்கலாம்? அப்போ அந்த நைட்ரோகிளிசரின்ங்கிறது ஒரு ஹார்டானது, ஒரு அதாவது டேஞ்சரஸ் கெமிக்கல்னு தெரிஞ்சும் அத எப்படி கன்வெர்ட் பண்றது, ஒரு நம்மளுக்கு கட்டுப்படுத்துறது, நம்ம கண்ட்ரோலுக்கு அதை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய இதை இழப்ப சந்திச்சும் கூட பின்வாங்கல. சோ படத்துலதான் இந்த டைலாக், நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். இது சினிமா டைலாகே பேசிட்டு நம்ம ஓட்டக்கூடாது. இந்த மாதிரி வாழ்க்கையில சாதிச்சவங்க என்ன இதா அவங்க பயன்படுத்தினாங்க, அதுல இருந்து நாம என்ன எடுத்துக்கலாம், அதுக்காக தான் இந்த டாபிக்.
ஓகே, சரி வந்துடலாம். இன்னைக்கு பாக்குற இந்த ஹீரோ நீங்களே ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இவரு பார்ன் ஆஸ்திரேலியா, பிராட் அப் யுஎஸ்ஏ. இப்ப யுஎஸ் செட்டில்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆஸ்திரேலியாவில் பிறந்தார். இவரு 1969 மே 15 பிறந்தார். எனக்கு அவருக்கு என்ன வரும்னா, என்னை விட ஒரு 1 இயர் ஜூனியர். என்னை விட 1 வருடம் ஜூனியர். நானும் மே மாசம், மே 5 நானு, அவரு மே 15. அதுதான் 2 பேத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை. அப்படி வச்சுக்கோங்க. அது ஈஸியா ஞாபகம் ஒரு அசோசியேஷனுக்கு அதை வச்சுக்கோ. பட் அதை தவிர அவர் கூட கம்பேர் பண்ற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய இதெல்லாம் இல்லைல்ல. அவரு கண்டுபிடிச்சிருங்க. நான் மறுபடியும் சொல்றேன். ஆஸ்திரேலியால பிறந்தார். 1969 மே 15. அவர் ஃபர்ஸ்ட் டிகேட், ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் அவரு இல்னஸ், டியூ டு ஹிஸ் இல்னஸ் வீட்டுக்குள்ளேயே கதவை உள்ள அடைச்சி வச்சாங்க. வெளிக்காத்து கூட காட்டல. ஏன்? லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், பிசிக்கல் இல்னஸ். அவருக்கு வீசிங் கம்ப்ளைண்ட், இன்னும் அலர்ஜி, என்னென்னமோ இருந்துதான். அதனால வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அப்ப பாத்துக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் 10 வருஷம் ஸ்கூல் கிடையாது, எங்கேயும் போறதுக்கு வழி இல்லை. ஆனா ஜன்னல் வழியா வெளியே பார்த்தா அவன வயசு பிள்ளைங்க எல்லாம் சைக்கிள்ல, ஆட்டோல இப்படிதான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஏக்கமா இருக்கும். அவனால அவங்க அம்மா வீட்லயே ஏதாவது சொல்லி கொடுத்து படிக்க வச்சு, அந்த என்சைக்ளோபீடியா எல்லாம் கொடுத்து இதெல்லாம் படி, ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த காலகட்டத்துல அந்த குழந்தை 8 வயசா இருக்கிறப்ப 10 கோல் எழுதி வச்சாரு ஒரு டைரி. 10 goals at the age of 8. கோல் நம்பர் 1, 2, 3, 4 அப்படின்னு 10 வரைக்கும். இது என்ன தெரியுமா? ஹைலி அட்வென்ச்சரிஸ்ட். நான் இந்த உலகின் மிகச்சிறந்த பணக்காரர்கள் லிஸ்ட்ல வருவேன். அப்புறம் உலகத்தில் எங்கெல்லாம் பசுமை இருக்கோ அங்கெல்லாம் எனக்கு பங்களா இருக்கும். அப்புறம் மியூசிக்ல நான் பெரிய ஆளாகுவேன், ஏன்னா மியூசிக்னா அவ்வளவு தெரியும். அப்புறம் நான் பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆவேன், ரைட்டர் ஆவேன். சரி, இதெல்லாம் ஓகே தான். அப்புறம் டைட்டானிக் கப்பல் இருக்குல்ல, கடலுக்கு அடியில 5 மைல் ஆழத்துல பாவம் அது முழுகி கிடக்குது, அதுக்குள்ள போய் உட்காந்துட்டு லஞ்சு சாப்பிடுவேன். இது நல்லா இருக்க எழுதுறான். இதெல்லாம் கோல். அப்புறம் இந்த ஆப்பிரிக்கன் ஆக்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப வேகமா ஓடும், அது கூட கம்பீட் பண்ணும், அது கூட ஓடி நான் தான் ஜெயிக்கணும். அப்புறம் உலகத்துல இருக்கிற எல்லா மவுண்டைன்ஸ், ஹையஸ்ட் பீக், அதெல்லாம் நான் தொடணும். இமயம் முதல் எல்லா வேர்ல்டுல இருக்கிற எல்லா இதையும் ஏறணும். இப்படி எல்லாம் சொன்னா ரைட்டு. நான் ஸ்பேஸுக்கு போகணும், அப்புறம் மூணுக்கு போகணும், நிலவில் கால் வைக்கணும். இப்படி 10 எழுதுறாங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க. இப்போ 9 ஓவர். As of now, he has completed 9 goals. நான் 1 பெண்டிங் இருக்கு. எது தெரியுமா? 3க்கு போறது. ஆனா அதுவும் நான் இதுக்கப்புறம் போறது வாய்ப்பு இல்லை. ஆனா நான் போயிடுவேன். எப்படி? நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய பாடி எரிச்சு அந்த ஆஸ் இருக்குல்ல, அது அங்க போற சயின்டிஸ்ட் அதுக்கு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு, கொடுத்துருவோம். அப்போ அங்க கொண்டு போய் அங்க கொட்டினாங்கன்னா நான் அங்கேயும் கலந்துட்டேன் அதுலயும். சோ ஓவர், 10மே நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. பாருங்களேன், ஃபர்ஸ்ட் 10 வருஷம் ஸ்கூலுக்கு போகல, படிக்கல, ஒண்ணுமே இல்ல. ஆனா அவனு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளையும் இல்ல, ஒரு மிடில், பிலோ மிடில்,
அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது 8 வயசுல 10 கோலை எழுதி அதை இது வரைக்கும் எல்லாத்தையுமே சக்சஸ் பண்ணிட்ட ஒரு வெற்றியாளர் இன்னைக்கு நம்மளோட ஹீரோ. யாராவது கெஸ் பண்றீங்களா? அவரோட பேர் என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? மெசேஜ் பண்ணலாம், சாட் பண்ணலாம். தெரியலன்னா நோன்னு சொல்லிருங்க, நான் கண்டினியூ பண்றேன். ஐயா நெயில் ஆம்ஸ்ட்ராங். நோதான். ஓகே, நீல் ஆம்ஸ்ட்ராங் இல்ல, நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் நிலவுக்கு போயிட்டு வந்துட்டாரு. நம்மால் இன்னும் போகல அதுக்கு. ஹார்னிஸ், ஜெஃப் பெஹோஸ், எலான் மஸ்க். எலன் மஸ்க் தான். ஐயா கீலர் பாஸ்கர் சார் நினைச்சிருக்காங்க. ஈலர் பாஸ்கர் வந்து அவரோட கோல்ல நான் யூஎன் பிரசிடென்ட் ஆகணும்னு தான் சொல்லிருக்கிறாரு. ஓகே, பில் கேட்ஸ், பென்னி, வாரன் பஃபெட், பியர் கிரில்ஸ். ஓகே, வாரன் பஃபெட் உலக பணக்காரன் ஆகணும்னு நினைச்சாரு, ஆயிட்டாரு. ஓகே ஓகே குட். இப்ப சொல்றேன் கவனிச்சுக்காங்க. NIK, நிக் ஹாலிக், HALIK, நிக் ஹாலிக். இவர்தான் அந்த, இப்ப யாரும் உடனே கூகுள் பண்ணிட்டு இருக்காதீங்க, நல்லா புரிஞ்சுக்காங்க. ப்ரோக்ராம் முடிச்சதுக்கு அப்புறம் செக் பண்ணி வைக்காங்க. ரைட், விட்டுலாம். இப்ப நான் சொல்றதை மட்டும் கவனிங்களேன். இவரு அவரோட சின்ன வயசுலயே பிசினஸ் ஸ்டார்ட் பண்றார், பினான்ஸ் மத்த இதெல்லாம். 24 வயசுல ஃபர்ஸ்ட் டார்கெட் ஓவர், உலக பணக்கார லிஸ்டுக்கு வந்தாச்சு, மில்லியனர். அதுக்கப்புறம் அவர் நினைச்ச ஒண்ணுனா வர, நீங்க அந்த அதுல அவரோட வீடியோலயே பார்க்கலாம். அந்த டைட்டானிக் கப்பல்ல போய் அவரு லஞ்சுக்கு போற அந்த கிராபிக்ஸ் இதே போட்டு காட்டுவாங்க. அதுக்கும் போயிட்டு வந்துட்டார். அது எப்படி போனார், எந்த அவர் இதுல போனார், அதெல்லாமே நீங்க பார்க்கலாம். பட் பாசிபிள், அச்சீவ்டுவோம். இது மாதிரி எல்லாமே நடந்துருச்சுங்க. அவர் எல்லாமே மலை ஏறுறது, ஓடுறது, மியூசிக், புக் எழுதினார், சக்சஸ் த்ரில்லினர் புக்கு. ஓகே, த்ரில்லினர் அவர் எழுதுனது. இப்படி எல்லா வகையிலுமே வெற்றியாளர். நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் தமிழ்நாட்டிலேயே நானே 2 இதுல பார்த்துருக்கேன். ஒண்ணு கோயம்புத்தூருக்கு ஒரு தரம், சென்னையில ஒரு தரம், தமிழ்நாட்டுக்கே வந்ததுன்னா அப்போ எல்லா இடத்துக்கும் போறாரு. அவரு ஸ்பீக்கர், ரொம்ப நல்லா பேசுவார். ஓகே, இந்த நிக் ஹாலிக் ஸ்பேஸுக்கு போகணும் அப்படின்றதுக்காக ரஷ்யன் யூரி கேகரின் காஸ்மோபாலிட்டன் அந்த இன்ஸ்டிடியூட்ல $3 பில்லியன் பணம் கட்டணும், கட்டிட்டார். அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும், பண்ணிட்டார். என்ன தெரியுமா, அவருக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் அண்ட் பிசிக்கல் எல்லா டெஸ்ட்டுமே இருக்கு. எதுலயா ஒண்ணுல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். அதுதான் MOU. பணம் திருப்பி தர மாட்டாங்க, ஸ்பேஸுக்கும் போக முடியாது. சோ உங்களை ஸ்பேஸுக்கு கொண்டு போயிட்டு கூட்டு வர வரைக்கும் அவங்களுடைய பொறுப்பு. அதுக்கு இவ்வளோ பணம் கட்டியாச்சு, எல்லாமே ஓவருங்க. அவருக்கு மெடிக்கல் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபெயில். ஆனா அதுக்கு 1 வீக் கழிச்சு ரீடெஸ்ட் உண்டு, மறுபடியும் டெஸ்ட் பண்ண போறாங்க. அப்போ ஆஸ் பர் தட் அவரோட கண்டிஷன் படி சொல்றாங்க 97% இவரு இதுல சான்ஸ் கிடைக்காதவருக்கு அப்படின்ட்டாங்க. இவர் என்ன தெரியுமா சொல்றாரு, நான் ஜெயிப்பேன். செகண்ட் தாட்டே கிடையாது. ஐ வாண்ட் டு வின், நான் ஜெயிக்க பிறந்தவன். ஐ ஆம் த வின்னர், நான் ஜெயிக்கிறேன், ஸ்பேஸுக்கு போறேன் நினைச்சார். அதே மாதிரி அவரோட ரிப்போர்ட் பாசிட்டிவ், எல்லாமே ஜெயிச்சிட்டார். 2011ல the first ஆஸ்திரேலியன் சிவிலியன் ஆஸ்ட்ரோனட் ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்துட்டார். அந்த வீடியோ நீங்க அதை பார்க்கலாம். அப்போ இதுதான் அவரோட இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நேத்து எப்படி வில்மாவை பத்தி சொல்றப்போ அத 400ல தவறி கீழே விழுந்து மறுபடியும் எந்திரிச்சாங்க, போனாங்க, அந்த தோல்வியில இருந்து வெற்றி அடைஞ்சாங்கல்ல, அது மாதிரி இவரும் அவரோட முடியாதுன்னு சொன்னாங்க.
ஆனா இவரு முடியும்னு சொன்னாரு. உலகமே முடியாதுன்னு சொன்னாலும் நாம் முடியும்னு சொன்னா கண்டிப்பா முடியும். உலகமே முடியும் சொல்லி நம்ம உள்ளுக்குள்ள முடியாது, இல்ல முடியுமா அப்படின்னு யோசிச்சா கூட முடியாதுங்க. அதுதாங்க இவர்கிட்ட நீங்க எடுத்துக்க வேண்டிய பாடம். அப்ப இவரு சொல்ற அது எப்படி முடிஞ்சது? அதுதான் இங்க பாசிட்டிவ். அவர் ஒரு இதுல பேசும்போதே கூட கேட்டார், அந்த ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு பி பாசிட்டிவ். இப்ப நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம், நீ பஸ் வருமா? கரெக்டா வரும். அதுல சீட் இருக்குமா? இருக்கும். அந்த நம்பிக்கை தான் முக்கியம். அப்படி போங்க, கண்டிப்பா இருக்கும். என்னைக்கு அந்த பஸ் டைமுக்கு வந்திருக்கு, என்னைக்கு அதுல சீட் இருந்திருக்குது, என் தலை எழுத்து நான் நின்றுகிட்டு தான் போகணும். இப்படி நாம இந்த மாதிரியே பேசினா அப்படியே தான் இருக்கும். as you think so you become. அப்ப இவரு அதை இப்படிதான் பண்ணணும்ன்ற பேசும்போது எல்லாத்திட்டையுமே, நான் காலேஜ்ல இதெல்லாம் எடுக்கிறப்ப கேட்பேன், இங்க அப்படி உங்ககிட்ட இன்டராக்ட் பண்ணிருக்க முடியாது, இதான் கேட்போம். how old are you அப்படின்னு கேட்கிறப்ப எல்லாருமே சொல்லுவாங்க, I am 16 years old, I am 22 years old, I am 30 years old அப்படிம்பாங்க. அப்போ என்னைட்டு கேளுங்களேன் அப்படின்பா. அவங்க அதேதான் கேள்வி, how old are you, I am 53 years young அப்படின்னா. சோ பேசுற வார்த்தையிலேயே I am young, I am speaking, I am young, I behave like young, I am speak like young, I am being young. அவ்வளவுதான். அதை விட்டுட்டு 16 வயசுலயே நான் ஓல்டு, புரியுதுங்களா? பயன்படுத்துற வார்த்தை அங்கதான். சோ இப்படிதான் ஒவ்வொன்னையும் உணரணும், அதுவா ஆகணும். அதுதான் இந்த நிக்காலிட்ட நாம எடுத்துக்கிற பாயிண்ட். அவர் he is the living example. இப்ப நம்ம இதுக்கு இன்னும் பலரை பார்ப்போம், அவங்க எல்லாம் பாஸ்டாவே ஏற்கனவே வாழ்ந்து போனவங்கள எடுக்க போறோம். இன்னைக்கு இவர் இருந்துட்டு இருக்கார். இவர்கிட்ட இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? அவர் ஒரு சாதனையாளர் இருக்கிறார், ஒரு மில்லியனரா இருக்கிறார், அவர் கோல் அச்சீவ் பண்ணிருக்காரு. நான் இன்னைக்கு செல்ஃப் அஃபர்மேஷன் சொன்னேன், பாசிட்டிவ் லிவிங் சொல்றோம், இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிளா இருக்கார். So why don't you take it as a role? அது தெரிஞ்சுக்கலாமே. ஓகே ரைட். சோ மத்தவங்க எல்லாம் பான் டெத் எல்லாம் காட்டுவோம், இவரு இருக்கார், இருந்துட்டு இருக்கார், இன்னும் ரொம்ப நாளைக்கு இருப்பார். ஓகே, இந்த நிக்காலுக்கு கிட்ட இருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன எடுத்துக்க போறீங்க, இதுதான் இது. ஓகே ரைட், தட்ஸ் ஆல் the டாபிக். இவரு 2011 தான் ரீச் பண்றாரு ஸ்பேஸுக்கு. அதுக்கப்புறம் நிறைய போயிட்டு இருக்கலாம். இப்ப கூட ரீசெண்டா இது போயிட்டு இருந்தார்ல, யாரு, அமேசான் ஹென்ரி பிரிஸ்டன் பிஜோஸ் போயிட்டு வந்தார். பட் அவங்க நாசா அதை கன்சிடர் பண்ணல, ஏன்னா ஸ்பேஸ் ஆஸ்ட்ரோனட் அதை எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அது சம் ரீசன்ஸ் கொடுத்திருந்தாங்க. இப்போ பணம் இருக்கவங்களாம் ஒரு சிலர் போறாங்க. ஆனா அன்னைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால அந்த இடத்துக்கு போனா அதுவும் முதல் ஆஸ்திரேலியன் இவர்தான். ஓகே ஓகே ரைட், தட்ஸ் ஆல் த டாபிக். கமிங் டு ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். இந்த நிக்காலிக் நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், என்னைய விட எவ்வளவு நாள் ஜூனியர்? ஃபர்ஸ்ட் क्वेश्चन. எனக்கு சீனியரா? 1 year 355 days 1 year. ஓகே ஓகே ஓகே, வெரி குட், சூப்பர். அவர் பேர் என்ன? கொடுத்தவர். ரைட். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஓவர். நெக்ஸ்ட் கேக்கலாம். நிக்காலிக். ரைட். எந்த வருடம் அவர் ஸ்பேஸுக்கு போய் ஆஸ்திரேலியா நாட்டுக்கு
ஒரு சாதனையாளர்ங்கிற பேரை பெற்றார்? முதல் பர்சன் அப்படிங்கிறது விச் இயர்? 2011 அமைச்சிருக்காங்க. ஓகே, ஈஸியா போயிடுச்சு. நெக்ஸ்ட், அவருடைய எந்த ஏஜ்ல எத்தனை கோல் செட் பண்றார்? Ten goals. 10 goals. அது இன்னும் Age கம்ப்ளீட் 8. ஏஜ் 8. வெரி குட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் த டாபிக் டுடே. இத்துடன் இது நிறைவு பெறுகிறது. நவ் த டைம் ஃபார் யூ. கேள்வி நேரம். கேள்விகளை நீங்கள் கேட்கிறீர்களா, நான் கேட்கட்டுமா?